அம்மி அந்த ஆள் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி சைக்கோஸ்லாவ் தேவங்கோட எஃப்எஃப் தான் ப்ளஸ் டேஜின் எஃப்எஃப் பேர் இந்த எஃப்எஃப் நேம் வந்து சைக்கோ ஹூ லவ் இல்லை சைக்கோஸ்லவ் ஓகேயா சைக்கோஸ்லவ் ஓகே அந்த ஹூ அதை பார்க்காதீங்க அது சும்மா போட்டு விட்டேன் அதுக்குன்னு அதுதான் பேர் இல்லை ஓகே ஜஸ்ட்டு சைக்கோஸ்லவ் ஓகேடா ரொம்ப பேச வேணாம் லாஸ்ட் எபிசோட் போய் பார்த்துட்டு வந்துங்க அப்படி பார்க்கலன்னா சின்னதாக வந்து என்சோ மாதிரி தரேன் என்கூல் எபிசோடோட லாஸ்ட் பார்த்து வந்து ஜின்னுக்கு உடம்பு முடியாமல் இருந்துருக்கோம் ஸோ நீங்கள் அவங்க வீட்டுக்கு போய் குக் பண்ணி கொடுத்து ப்ளஸ் டேப்லெட்ஸ் வந்து மேலே இந்த கீரை எடுத்துகிட்டு வர போயிருப்பீங்க ஸோ கீரை வந்து அவர்கிட்ட கொடுக்கும் போது டவங்க பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு செம்ம ஷாக்காக தான் இருக்கும் அதை ஊற்றுருந்தேன் இப்போ வாங்க கொண்டுட்டு வரலாம் லெட்ஸ் கோ ஸோ நீங்கள் டவங்க பார்த்து டவங் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க ஜின்னுக்கு உடம்பு இல்லையே அதான் வந்த வயன் ஆமாம் உன்னை நான் ஆஃபீஸில் தானே இறக்கி விட்டேன் நீ எப்படி இங்கே அதான் அங்கே போய் ஜின் சார் இருக்காதான்னு பார்த்தா அங்கே காணும் ஸோ அதான் ஃபோன் பண்ணி கேட்டேன் உடம்பு இல்லைன்னு சொன்னார் ஜின் அதான் தான் வந்தேன் ஆமாம் ஏன் நீ எப்படி திக்கி பேசுத ஜின் கேட்பாரு ஸோ நீங்கள் ஜின்னை பார்த்து ஜின் வாட்டர் நான் போய் வாட்டர் எடுத்து வரேன் உங்களுக்குன்னு நீங்கள் அப்படியே கிச்சனுக்கு போகிறீங்க ஸோ அங்கே போய் வாட்டர் எடுக்க போகிறீங்க ஏன் எனக்கு தேவை பண்ண மாதிரி திக்குது வாயலாம் என்னாச்சு இல்லை நீங்கள் அப்படியே திங்க் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்போ யாரும் உங்களை இழுத்து வால் அப்படியே பின் பண்ணுறாங்க நீங்கள் நிமிஷம் கண்ணை மூடிட்டு திருப்பி ஐஸை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க பார்த்தா தேவங்கண்ணா நான் ஆஃபீஸ் தானே அதுக்கு விட்டேன் எதுக்கு இங்கே வந்தேன் தேவங்க என்ன பண்ணுறீங்க விடுங்க விடணுமா ஆமாம் அவனுக்கு குக்லாம் பண்ணி கொடுத்தியா எனக்கு பண்ணி கொடுத்துருக்கியாடி அவருக்கு உடம்பு இல்லைன்னு பண்ணினேன் நீங்கள் ஏன் உங்களுக்கு வீட்டில் மெய்டு இருப்பாங்க இங்கே ஜின்னுக்கு வீட்டில் மெய்டு இல்லைனால தான் நான் வந்து பண்ணி கொடுத்தேன் ஓ அப்போ நீ என்ன எங்கள் மெய்டாக வேலை பார்க்குறியாண்ணா இல்லை தேவம் அது எப்படி அவனுக்கு ஏதோ ஒன்றே வந்துது சார் தேவம் ப்ளீஸ் விடுங்க தேவம் ஜின் கூப்பிட்ற மாதிரி இருக்குது ஸோ ஜின் உங்களை கூப்பிட்டு தான் இருப்பார் உண்மையா தேவம் ப்ளீஸ் என்ன வயன் எனக்கு பண்ணுறத விட்டு அவனுக்கு பண்ணியிருக்கேன்னு உங்களை விட்டுட்டு போயிடுறான் ஸோ நீங்கள் இப்போ என்ன நினச்சி அவங்க என்ன வாழை பின் பண்ணான்னா நீங்கள் அப்படியே லைட்டாக ப்ளஷ்ஷாகவும் ஆவீங்க ஸோ அப்படியே கன்ஃபியூஸாகவும் ஆவீங்க ரெண்டு சமயம் ஜின் வேறு கூப்பிட்றாரு நீங்கள் வாட்டர் எடுத்து அப்படியே ஜின்கிட்ட போய் குதிக்குறீங்க ஸோ அவனும் டேப்லெட் குதிக்கிறான் நீங்கள் ஜின்ஸோ நான் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் எனக்கு ஒர்க் இருக்குது சரி வயனு ஜின்னும் ஊற்றுறாரு ஸோ நீங்கள் அப்படியே வெளியாகிறீங்க ஸோ தேவங்க வந்து சரி ஜின் நான் போகிறேன் அதான் வயன் எல்லா டேப்லெட்ஸும் உனக்கு கொடுத்தாலுடான்னு தேவங்க அப்படி கிளம்புறான் ஸோ அப்போ வெளியே காசேன்னு உங்களை பார்க்குறான் என்னவ இவ்வளோ ஸ்லோவாக நான் போயிட்டு இருக்கா ஏதாச்சும் பண்ணுமே இவ்வளோ அப்படியே காசேன்னு கிட்ட வருவான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டுக்க மாட்டீங்க ஸோ தேவன் வந்து ஹார்ன் அடிப்பான் அப்போ நீங்கள் திரும்ப பார்த்து தேவன் என்ன பண்ணுறீங்க இங்கே என் கூட வா கொஞ்ச நேரம்னு அப்படியே உங்களுக்கு புதிச்சு இழுப்பான் ஸோ நீங்கள் தேவன் என்ன பண்ணுறீங்க எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இதுக்கு நான் போகணும் நான் எல்லாம் பற்றி ஜின்கிட்ட பேசிட்டேன் ஜின்னு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டான்னு அவங்கள பிடிச்சிட்டு அப்படியே இழுத்து காதை உட்கார வைப்பான் இங்கே உட்காந்துட்டு தேவன் எங்கே போகிறோம் சொல்லாமல் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை வயன்னு அவன் அப்படியே காது ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் ஒரு பிளேஸ்க்கும் கூட்டிகிட்டு போகலாம் அவங்கள நீங்கள் அந்த பிளேஸை பார்த்து தேவன் எதுக்கு இந்த பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னு நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க விளாட்றதுக்கு தான் வயன்னு அவன் மினுக்கு போவான் ஸோ அந்த பிளேஸ் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் ஸோ அவன் கூட்டிகிட்டு வந்திருப்பான் நீங்கள் அவன் பின்னாடியே போகிறீங்க ஏன்னா விளாட்றதுக்கா இந்த மாதிரி ரோலர் கோஸ்டர் அந்த இதெல்லாமா விளையாட போகிறான் இல்லை நீங்கள் அப்படியே அவங்க பார்ப்பீங்க போய் அவன் டிக்கெட் வாங்குறான் எனக்கு டிக்கெட் வாங்குறான்
எந்த ஆப்ஜெக்ட்க்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி ரோலர் கோஸ்டருக்கே அவன் டிக்கெட் வாங்குறான். ஆ எத்தனை டிக்கெட்டு அது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ 2 வாங்கியிருக்கான். 2ஆ நமக்குமா? ஐயோ ஆனால் எனக்கு இது போகுதுன்னா பயம் இருக்குமே. இது நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க. ஸோ தேவை வந்து ஒரு டிக்கெட்டை கொடுத்து ஓகேவா வா போகலாம். இது உங்கள் கை பிடிச்சி இழுத்துட்டு போவான். ஸோ நீங்கள் அது ஐயோ பயத்தை வலிக்க காட்டிக்க கூடாது பயம் எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே இது நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கீங்க தேவன் பின்னாடியே. ஸோ பார்த்தா முன்னுக்குள்ளே ஃபர்ஸ்ட் சீட்டு எடுத்து வச்சுருக்கான். நீங்கள் போச்சு, லைஃபே போச்சு. இனி நான் கற்றுத தேவங்க என்ன ரோலர் கோஸ்டர் இருக்கு எல்லாருமே என்ன தான் பார்ப்பாங்க. இது நீங்கள் அது ஏறி உட்காருங்க. ஸோ தேவங்க ஏறான். ஐயோ பயமாக இருக்கே. நீங்கள் கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் சேர்ந்து அந்த ரைடியோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐயோ பூடு ஐயோ ஐயோ பயமாக இருக்கே. ஐயோ ஸ்டார்ட் கூட பண்ணலன்னு எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு. நீங்கள் அப்படியே உட்காந்து வருவீங்க. ஸோ தேங்க வந்து பக்கத்தில் பார்த்தா அவன் கூலாக உட்காந்து வந்துக்கிட்டு இருக்கான். எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல். ஏன் அப்படி எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு வரான். என்னமோ நிறைய வாட்டி வந்த மாதிரி தேவை பார்ப்பீங்க. ஸோ அப்படியே போக போக அப்படியே இன்க்ரீஸ் ஆகுதா அந்த ஸ்பீடு. ஸோ உங்களுக்கு ரொம்ப பயத்தை அப்படியே கத்துறீங்க. ஸோ தேவை உங்களை பார்த்து ஒன்றுமே சொல்லாமல் அவனும் என்ஜாய் பண்ணுறான் லைட்டாக. ஸோ கொஞ்சாவது அந்த ரைடெலாம் அப்படியே முடியுது. ஸோ உங்களை இறங்க சொல்கிறாங்க. நீங்கள் இறங்கும் போது தள்ளாடிக்கிட்டே இறங்குறீங்க. ஐயோ கண்ணுலாம் டபுளாக தருது. ஐயோ நடக்க முடியலன்னு நீங்கள் அப்படியே தேவங்க பிடிச்சிப்பீங்க. ஸோ தேவங்க உங்களை பார்த்து ஸ்மார்ட் பண்ணிவிட்டு என்னவன் என்ன எதுவுமே தரலையா டபுளாக தருதா? இல்லை தேவங்க எல்லாம் கிளியராக தான் தெரியுதுன்னு நீங்கள் சொல்வீங்க. அப்போவா அவனும் ரைட் போன்னு அவங்க உங்களை திருப்பி பிடிச்சி இழுப்பான். நீங்கள் வேணாவா? அப்போ உனக்குலாம் பயம் இல்லையா? வானே அவன் பிடிச்சி இழுப்பான். ஸோ நீங்கள் ஐயோ தேவங்க எனக்கு பயமாக தான் இருக்குது தேவை வேறு ஏதாச்சும் இதுக்கு போவோன்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ தேங்க கை பிடிச்சிட்டான். ஏன்னா உங்களுக்கு கேராக இருக்குது, செம்ம கேரு. ஸோ தேங்க வந்து அப்படியே அதை கேம்ஸ்க்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நீங்கள் 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே 3 o'clock ஆகுது. என்ன தேவங்க இந்த அளவுக்கு சிரிச்சு நான் பார்த்தே இல்லையேன்னு நீங்கள் தேவங்க பார்ப்பீங்க. ஸோ அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அந்த கேம் விளாண்டுக்கு இருப்பான். பரவாயில்லையே நல்லா விளாட்றான். அதுவும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பிரைட்டாக. இந்த ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எப்போவுமே இப்படியே இருக்கணும் இந்த ஸ்மைல்னு நீங்கள் அப்படியே திங்க் பண்ணிக்கிருப்பீங்க. ஸோ தேவங்க உங்களை பார்த்து வயன் வா வந்துட்டு ட்ரை பண்ணுன்னு அவன் அப்படியே சொல்லுவான். ஸோ நீங்களும் அந்த கேம் விளாடுவீங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி ஒரு 3 days 3 days ஆகோ தேவங்க அந்த மாதிரி தான் அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா ஸ்மைல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே அவங்க கூட விளாண்டுக்கிட்டு இருப்பான். நீங்களும் தேங்கிட்ட நல்லா நல்லா பழகுவீங்க. ஸோ உங்களுக்கு தேங்க இன்னும் நல்லா பிடிக்கும் அவன் நடந்துக்கிற ஆட்டிடியூட் எல்லாமே. ஏன்னா உங்ககிட்ட அவ்வளோ நல்லா நடந்துப்பான். ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸில் தான் அப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இன்சைட் ஜின் சைட் பார்த்தா ஜின்கிட்ட நீங்கள் அவ்வளோ பேசுறதே இல்லை. பிகாஸ் இந்த 3 days தேங்க கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா. ஸோ ஜின் கூட அவ்வளோ பேச மாட்டீங்க. ஸோ ஜின்னுக்கு அது ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். என்ன பையன் இப்போலாம் என் கூட பேசவே மாட்டேங்கிறா. அவன் வேறு ஃபீல் பண்ணிக்கிருப்பான். நீங்கள் எல்லாம் தெரியாமல் அப்படியே இருப்பீங்க. ஸோ அப்போ வந்து தேவன் வந்து அந்த ஆஃபீஸுக்கு வருவான் ஜின்னை பார்க்குறதுக்கு. ஸோ ஜின்னோட கேபினுக்கு போவான். பார்த்தா ஜின் வந்து லைட்டாக க்ரை பண்ணிக்கிருப்பான். ஸோ அதை பார்த்து ஜின் ஏன்டா க்ரை பண்ணுறேன்னு உடனே கேட்பான் தேவன் வந்து. ஸோ ஜின் வந்து அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஸோ ஜின் வந்து அந்த கேபின்லேருந்து அப்படியே உங்களையே பார்த்துக்கிருப்பான். நீங்கள் எல்லாம் தெரியாமல் அப்படியே நார்மல் ஃபேஸில் அப்படியே ஒர்க் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ தேவங்க இதை பார்த்து இவனுக்கு என்னாச்சு ஏன் வயனை பார்த்து இப்படி அப்படியே உங்களை பார்ப்பான். ஸோ உங்களை பார்த்து அப்புறம் ஜின்னை பார்த்து ஜின் ஏன்டா வயனை பார்க்குறேன் ஏன்டா அழுவுறேன்னு தேவன் கேட்பான். ஆனால் அதுக்கு ஜின் எந்த ரிப்ளையும் தர மாட்டாரு. ஸோ நார்மல் திருப்பி கண்ணெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு தேவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இப்போலாம் வயன் என் கூட பேசவே மாட்டேங்கிறா. வேறு எங்கேயோ
அப்படி வேறு எதையும் இருக்கா என் கூட பேசியும் 3 days ஆச்சுன்னு அப்படியே சொல்லுவான். ஸோ தேங்க் அப்படிதான் முடியும். எனக்கு ரொம்ப இடம் கொடுத்தோம்ல இந்த 3 days-ம். ஃப்ரெண்ட்லியாகவே பழகிட்டோம்ல, அதான் போல் நம்மளும் ஓவராக இடம் கொடுத்தோம். அப்போ தான் தேங்க் புரியுது. இந்த 3 days-ம் அவங்க கூட ரொம்ப ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்திருப்பான். அவனை சைக்கட்டிக்கு ஒரு இது கூட காத்திருக்க மாட்டான். இந்த சைடு உங்களை பார்த்தா நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே பேசாம தேவங்கிட்ட நம்ம லவ் சொல்லிடுவோமான்னு யோசிப்பீங்க. சொல்லிடுவோமே, ஏன்னா தேவங்க தான் அவங்ககிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறான். ஃப்ரெண்ட்லியாக தானே பேசுகிறான், லவ் பண்ணுறான்னு தெரியலையே நீங்கள் யோசிப்பீங்க. அது வேற இல்லை, ப்ரப்போஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம கூட பேசவே மாட்டானோ யோசிப்பீங்க. ஸோ டபுள் மைண்டட் தான் யோசிப்பீங்க, பண்ணலாமா பண்ண வேணாமான்னு. அப்படி நம்ம பண்ணி ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா, இல்லைனா நான் பண்ணி அக்செப்ட் பண்ணலனா, ஐயோ டபுள் மைண்டட் தான் இருக்கே வயன்னு நீங்கள் அப்படியே திங்க் பண்ணிக்கிருப்பீங்க. ஸோ அப்படியே திங்க் பண்ண அந்த ஒர்க்கை அப்படியே கண்டினியூ பண்ணாமல் அப்படியே விட்டுருவீங்க. செம்ம பண்ணுவோமா இல்லை பண்ண வேணாமான்னு அப்படியே யோசிப்பீங்க. ஸோ உங்களுக்கு கேபின்லேருந்து கால் வரும். யார் நீங்கள் ஹெல்த் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ ஜின் வந்து உங்களை கூப்பிடுவார் கேபினுக்கு. நீங்களும் ஓகே சார்னு நீங்களும் அப்படியே கேபினுக்கு போவீங்க. கேபினுக்கு போகிற வழியெல்லாம் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே போவீங்க, பண்ணலாமா பண்ண வேணாமான்னு. ஸோ அப்படியே போய் உள்ளே போகிறீங்க கேபினுக்குள்ளே. ஸோ நீங்கள் யாரும் பார்க்கல, அவங்க இருக்கிற கூட. ஸோ அப்படியே கீழே கொஞ்சிக்கிட்டே எஸ் சார், வேன் இங்கே பாருங்க. ஜின் நீங்கள் அப்படியே திரும்பி பார்ப்பீங்க. ஸோ ஜின் வந்து பின்னாடி நிற்பார். ஸோ நீங்கள் பார்த்து, ஜின் நீங்கள் இங்கே என்ன ஐயோ உங்கள் கேபின் தானே அப்படியே வளர்ந்துக்கிட்டே ஜின்னை பார்ப்பீங்க. ஸோ ஜின் வந்து வயன் ஒர்க் சம்மந்தமாக தான் பேசணுன்னு அப்படியே ஜின் வந்து ஒர்க் விஷயமாக தான் பேசிக்கிட்டு இருப்பார். ஸோ நீங்களும் அப்படியே கவனிச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ தேங்க வந்து உங்களே தான் பார்ப்பான். நீங்கள் தேங்க இருக்கிறத பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஓகே சார் ஓகே சார்னு நீங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அப்போ எதார்த்தமாக சாய்த்துன்னு பார்ப்பீங்க. பார்த்தா தேங்க இருப்பான். தேங்க பார்த்து தாங்கன்னு அப்படியே சொல்லுவீங்க. ஸோ ஜின் வந்து உங்களை பார்த்து இப்போ தான் பார்க்குறியா அவன்? ஆமாம் ஜின், இப்போ தான் பார்க்குறேன். தான் லைட்டாக ஷாக் ஆகிட்டேன். ஓ இவன் முதல்லேருந்து இங்கே தான் இருக்கான் என்ன அப்படி அப்படியே பேச கண்டினியூ பண்ணுவார். நீங்கள் வந்து ஜின் பேசுறது கேட்க மாட்டீங்க, அவங்க தான் பார்ப்பீங்க. தேங்க உங்களே தான் பார்க்குறான். ஸோ நீங்கள் இங்கே 2 பேரும் ஐ கான்டாக்ட் அப்படியே வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எனக்கே இங்கேயே பார்க்குறான், ஷோ பார்க்க மாதிரியாக இருக்கே, ஆனால் நார்மலாக பார்க்கலையோ மார்க்கமாக பார்க்குறானேன்னு நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இங்கே ஜின் வந்து பேச ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்ப்பாங்க 2 பேர்த்தையும். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வயன் நீ அவர் கத்துவார். ஸோ நீங்கள் அப்புறம் கான்சியஸ் வந்துட்டு ஜின்னு பார்ப்பீங்க. என்ன வயன் தேவங்க பார்க்க? ஜின் ஒன்றும் இல்லை, தேவங்க தான் எங்கே பார்க்குறேன்னு தேவங்க கோத்து வச்சுருவீங்க. ஸோ தேவங்க வந்து ஜின் நான் நார்மலாக தானே பார்த்தேன், அவர் தான் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா. இல்லை ஜின் அவர் தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு நீங்கள் 2 பேரும் மாறி மாறி பள்ளி போடுவீங்க. ஸோ ஜின்னு இது பார்த்து ஐயோ இப்போ யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுது? டேத்தியா நீ வீட்டுக்கு போதா இல்லை உன் ஆஃபீஸுக்கு போதா? வயன் நீ போய் ஒர்க்கை பார்த்துன்னு 2 பேருமே அமுச்சிடுவாங்க. ஸோ 2 பேருமே அப்படி போவாங்க. என் வந்து ஜின் அப்படி கேபினில் உட்காந்துக்கிட்டு என்ன இருக்கிறீங்க? எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. சொல்லப்போனால் வயன் தானே என்னை பார்க்கணும். என்ன வயன் தேவங்க பார்க்குறான், தேவங்க என்னன்னா வயனை பார்க்குறான், புரியலையேன்னு ஜின் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒருவேளை வயன் என்ன லவ் பண்ணலையா, தேவங்க தான் பண்ணுறானான்னு ஜின்னுக்கு வந்து சந்தேகமாகவே இருக்கும். ஸோ ஜின் வந்து திருப்பி உங்களை கூப்பிடுவார். ஸோ நீங்கள் திருப்பியும் கேபினுக்கு வருவீங்க. கேபினுக்கு வரும்போது தேவங்க இருக்காதான்னு பார்த்துட்டு தான் வருவீங்க. ஸோ அது ஜின் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணுவான். பண்ணிவிட்டு வயன் இங்கே உட்காரு. ஓகே ஜின்னு நீங்களும் அங்கே உட்காருவீங்க. ஸோ உட்காந்துட்டு சொல்லுங்க ஜின் என்ன வேணும்? ஏதாச்சும் ஒர்க்கா இல்லை காஃபி ஏதாச்சும்?
வயன் ஆ ஏன் கொஞ்ச நாளாகவே ஒரு மாதிரியா இருக்க? நானா? நான் எப்பயும் போலன்னு இருக்கேன் ஜின். இல்லை வயன், நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்க. நான் உதவ கேட்கணும். சொல்லுங்க ஜின். அவரும் கேட்கறதுக்கு வருவார் ஒரு விஷயத்த. நீங்கள் அதுக்குள்ளே ஜின் நான் உங்ககிட்ட வந்து கேட்குதா? என்ன வயன்? அது அன்றைக்கி நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்னது? அதான் அன்றைக்கி கூட நம்ம எல்லோரும் பீச்சுக்கு போனோமே, ஞாபகம் இருக்கா? ஆமாம். அதுக்கு முன்னைக்கு ஆஃபீஸ் டைமில் நான் கூட ஒன்று சொன்னேனே, நீங்கள் கூட கேட்டிங்களே யாராச்சும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஆமாம் வயன், ஆமாம், நீ கூட யாராச்சும் லவ் பண்ணுறேன்னு சொன்ன. யார்? அதுதான் நானும் கேட்கலாம் வந்தேன். யார் லவ் பண்ணுற? அதான் அந்த அதை பற்றி தான். அது வந்து நீங்கள் சொல்றதுக்குள்ளே ஷையாகிட்டு இருப்பீங்க. ஸோ ஜின்னு வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். சொல்லு வயன், யார்? அதான் ஜின், அது நானும் ப்ரப்போஸ் பண்ணல. கொஞ்சம் சிகிச்சை பண்ணிடுவேன், மினிமம் இன்றைக்கி பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி பண்ணோம். அதுக்கு இப்போ பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதான் நீங்கள் ரொம்ப திக்கி பேசுவீங்க. ஸோ ஜின்னுக்கு வந்து என்ன சொல்கிறா அவ புரியல. யார்? நானா? இல்லை யாரை பஞ்சா இவ? ஜின் அப்படி குழப்பமாக உங்களே பார்ப்பாரு. வயன் ஜின், நீ இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண. நீ லவ் பண்ணுற பையன்கிட்ட நான் உனக்கு இன்னைக்கு லீவ் தரேன். நிஜமாவா? இன்னைக்கே வா. எனக்கு போய் பண்ணு, லேட்டாக்காத. நிஜமா? லீவ் எடுத்துக்கோன்னு ஜின் சொல்வார். ஸோ நீங்கள் உடனே ஹெல்ஜி நின்று தேங்க்யூ ஜின்னு ஜின்னோட கண்ணத்தை அப்படியே பிடிச்சிட்டு தேங்க்யூ ஜின் சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த கேபினை விட்டு வெளியே போவீங்க. ஸோ இங்கே ஜின்னை பார்த்தா க்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். என்ன? இல்லை எனக்கு புரியல. லீவ் கொடுத்தா இவ என்ன தானே பண்ணணும்? எங்கே போகிறா இவ? ஜின்ன அப்படியே ஒன்றும் அப்படி செம்ம குழப்பமாயிடும் ஜின்னுக்கு. நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்கன்னு தெரியாமல். சரி, இன்னைக்கு ஒரு நாள் ஃபைட் பண்ணி பார்ப்போம். இங்கே வராளா, என்னை பார்க்க வராளா இல்லையான்னு. சரின்னு அவரும் வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே அவங்கள பார்த்தா நீங்கள் அவங்க பிளேஸுக்கு போயிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே ஜின்னே சொல்கிறாரு, இதுக்கப்புறம் வெயிட் பண்ணக்கூடாது, சொல்லணும். அப்படி நம்ம சொல்ல முட்டா அதுக்குள்ளே வேறு யாராச்சும் வந்து சொல்லிடுவாங்கன்னு நீங்கள் அப்படியே உங்கள் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு திருப்பி ஜின்னோட கேபினுக்கு போகிறீங்க. ஸோ ஜின்னோட கேபினுக்கு போனால் ஜின் வந்து அப்படியே சேரை ரொட்டேட் பண்ணிட்டு அந்த சைட் பார்த்து உட்காந்துட்டு இருப்பான். நீங்கள் இங்கேருந்து ஜின்னை கூப்பிட்டு ஜின் சொல்லுவேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப்? தப்பாத்துக்க கூடாது. இப்போ இங்கே தேவங்க இருந்தா இல்லை? ஆமாம். இப்போ தேவங்க எங்கே போயிருப்பான்னு உனக்கு தெரியுமா ஜின்னு? நீங்கள் ஜின்கிட்ட கேட்பீங்க. ஸோ ஜின் வந்து யார் அவன்கிட்டே ஃபோன் பண்ணி கேளுவான்னு ஜின் அப்படியே உங்களை போக சொல்லுவார். ஸோ நீங்களும் என்னாச்சு ஜினுக்கு சரியாக மூஞ்சி கிட்ட போது பேச மாட்டீங்களா? நீங்கள் அப்படியே போவீங்க. ஸோ ஜின் வந்து ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுவார் நீங்கள் அந்த தேவங்க பற்றி கேட்டோன்னே. என்னவ தேவங்க பற்றி கேட்குறா? அப்போ இவ தேவங்க தான் பஞ்சாலாம் என்னன்னு செம்ம கவலையில் இருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஸோ ஆஃபீஸ் டைமில் ஸோ நீங்கள் நைட் வரைக்கும் ஒர்க் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ ஒரு 6 அந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே தேவங்க கால் பண்ணுறீங்க. தேவங்க வந்து அட்டன் பண்ணல. என்ன அட்டன் பண்ண மாட்டீங்களான்னு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ தேங்க்யூ நீங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ தேவங்க திருப்பி கால் பண்ணுறீங்க, எடுக்கலை. ஸோ நீங்கள் அகெயின் தேவங்க லாஸ்ட்டாக ஒரு வாட்டி கால் பண்ணுறீங்க. என்னை பற்றி காலை எடுத்து அவங்கள தேவங்கன்னு பேசிக்கிட்டு இருப்பீங்க சொந்தமாக. ஸோ அப்போ பின்னாடி யாரும் உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்பவே வாங்கிட்டு அப்படி திரும்பி பார்ப்பீங்க. ஸோ திரும்பி பார்த்தா தேவங்க தான். தேவம் நீயா? நம்ம பயந்துட்டேன். ஷோ ஏன் தேவம் இப்படி வந்து பயமுச்சுன்னு தேவங்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க. அந்த தேவங்க வந்து ஃபேஸ் எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டான். என்னவன் என்னவா தேவங்கிட்ட வந்து நான் சொல்லணும்.
நீ என்ன சொல்ல போகிறேன்னு என்னால் தெரியும். தெரியுமா? ஆமாம் வயன். என்ன எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியானே. அவன் அப்படியே முன்னுக்கு நடந்து போகிறான், நீங்கள் பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கீங்க. அது எப்படி நான் என்ன சொல்ல போகிறேன் உனக்கு என்ன தெரியும்? நீங்கள் வேறு ஏதாச்சும் திங்க் பண்ணிக்கிருப்பேன்னு நீங்கள் அப்படியே அவன் பின்னாடி போகிறீங்க. ஸோ அல்வேஸ் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அல்வேஸ் என்னால் உண்மையாக முடியல, ரொம்பவே தடம் இருக்குது. நான் இதுக்கப்புறம் வீடியோஸ் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் வரும். ஏன்னா என்னால் முடியல, சத்தியமாக முடியல. இதே ஒரு ஆள்மி கேட்டுனது தான் நான் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு எனக்கு கண்டது இல்லை, இந்த எபிசோடுக்கு ஸோ அங்கங்கே ஒளரி விட்டுருப்பேன் வேறு. அதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ட் சரிடா, தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோ guys. In my next video other than first all one shots. Bye. Sarangya Bokshipo. Bye.